ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நீ சந்தோஷப்படும்படியாக நாளைக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. இப்போ எதையும் யோசிக்காம நான் சொல்கிறத மட்டும் அமைதியாக கேட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு. உண்மையான முறையில் நேர்மையாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் அதை நான் ஒருபோதும் பொறுக்க மாட்டேன். இதோ இப்போதே என் அருளின் மூலமாக உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செய்ய வந்துட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக பாதுகாப்பு அரணாக நான் நின்று உன் வாழ்க்கையை வழி நடத்தி வாழ வைக்க போகிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலை எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே இதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை முழுவதுமாக கொடுக்க போகிறேன். உன் மனவேதனையை அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. இப்போது நீ போகும் பாதை இருளாக இருந்தாலும் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கேன். நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வலிமையை கொடுக்கும். நீ சிந்திய கண்ணீருக்கும் நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ சற்றும் நினைக்காத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத விதத்தில் நானே உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. நீ எதுக்கும் கலங்காம தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை உயர்த்தி என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். 1000 கெட்டவர்களோடு சேர்ந்து நீ தவறு செஞ்சாலும் அது அவர்களுடைய கர்ம கணக்கிலேயே முடிஞ்சுவிடும். ஆனால் நேர்மை மிக்க ஒரு நல்லவனுடைய மனசை உடைச்சு அவங்க மனசுக்குள்ள நீ வேதனையை கொடுத்தினா அது சாதாரண பாவம் அல்ல, பெரும் பாவமாக உன்னை ஆட்டி படைக்கும் என் செல்லமே. கெட்டவனுக்கு நீ கெடுதல் செஞ்சங்கிறத விட நல்லவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சு அவங்க உனக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய கண்ணீர் உனக்கு கர்மாவாக மாறி உன்னை ஒருபோதும் நிம்மதியாக வாழ விடாது. அந்த கர்மம் உன்னோட மட்டும் நின்றுடாம உன் தலைமுறைகளையும் சேர்த்து கஷ்டப்படுத்துன்றதை புரிஞ்சுக்கோ. நல்ல மனசு உள்ளவர்களையும் நல்லவர்களையும் நீ ஒருபோதும் துன்புறுத்தாத. தெரியாம கூட அவர்களை நீ தப்பா சொல்லிடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் பல பேரை ஜெயிப்பதை விட ஒரு நல்லவனின் மனசை காப்பாற்றி கொள்வது, அதாவது ஒரு நல்லவங்களை உன் கூட வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். அதுதான் உனக்கும் உன் வம்சத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நல்லவங்க உன் கூட இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் உன்னையும் தலைமுறையையும் உயர்த்தும் விஷயமாக இருக்கும். அவர்கள் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வேதனைகள் உன்னை நெருங்காது என் செல்லமே. கூட இருக்கிறவங்களே நல்லவங்களா இருக்கிறதுக்கு பதிலாக நீயே நல்ல பிள்ளையாக மாற முயற்சி செய். அழகான குடும்பத்தையும் அமைதியான வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். கடன் பிரச்சனையும் நோய் நொடியும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் உன் குடும்பமும் அன்பும் புரிதலும் நிறைந்த அழகான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் வழிகாட்டுறேன். உனக்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் என் அருளால் அமைச்சு கொடுத்து உன்னை நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாய் வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் குறைவுன்ற ஒன்றே இருக்காது. சந்தோஷமும் வளமும் நிம்மதியும் உனக்கு நிலச்சி இருக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உனக்கு மன அமைதியையும் முக மலர்ச்சியையும் உண்டாக்கி உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா அழகானதாக நகர்ந்து போகும்படி நான் செய்கிறேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதம். அதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோட இரவாகவே முடிச்சிட்டு நாளைய நாளை உனக்கு சந்தோஷ நாளாக நான் ஆக்கி தருவேன். இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் உனக்கு உறவாக துணையாக இருந்தாலும் கடைசியில் உன் வாழ்க்கையை தாங்கி தூக்கி நிறுத்த போகிறது இந்த சாயப்பா நான் மட்டும்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. என்னை வணங்கி உன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய பொறுப்பை நீ என்கிட்ட விட்டுட்டினா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் விதியை மாற்றும் அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு. நீ என்னை கையெடுத்து வணங்கி முழு சரணாகதி அடைஞ்சாலே போதும். உன் வாழ்வில் உன்னை ஆட்டி படைக்கிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நிம்மதியை நான் கொடுத்துருவேன். இந்த சாயப்பாவை நம்பி வணங்கும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். என்னை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன்ற மன உறுதியோட நீ என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா நான் கொடுத்துருவேன்.
நீ என்கிட்ட கேட்டது எதையும் மறுக்காம தாமதிக்காம அதை அழகாக அற்புதமாக உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. என் அருளில் நம்பிக்கை வைத்தவன் ஒருபோதும் வெறுங்கையோட திரும்பியதில்லை. கண்டிப்பா உன் கண்ணீரை தொடச்சி கஷ்டத்தை போக்கி நீ பொறுமையாக இருந்ததின் பலனாக பெரும் வெற்றியை உன் கைகளில் கொப்படைக்க போறேன். நீ பொறுமையாக காத்திருக்கும் போது அதுவே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வரமாக மாறும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே. எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனசையும் தேவையில்லாத இடத்துல பாசம் காட்டி உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாத தெளிவையும் இப்போது இந்த சாயப்பா உனக்கு கொடுக்குறேன். இனிமே யார் உன் கூட உண்மையிலேயே நல்லவங்களா உனக்காக பழகுறாங்க பேசுகிறாங்க அல்லது அவங்க காரியத்துக்காக உன்னை பயன்படுத்திக்கிறவங்க யாருன்றத உன் கண்ணுக்கு முன்னால் நான் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். கெட்ட எண்ணம் கொண்டவர்களை அவங்க யாருன்னு தேடி நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டவர்கள் எல்லாரும் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும்படி இந்த சாயப்பா செய்வேன் செல்லமே. அப்போது நீ புரிஞ்சு கொள்ளலாம், உன் நிம்மதியை குலைக்க நினைத்த மனிதர்களை தான் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேங்கிறத. உனக்கு பாதுகாவலனாக நானே எப்போதும் இருப்பேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் நீ மனசு உடைஞ்சு நொறுங்காமல் விழுந்துடாம இன்னைக்கு வரைக்கும் நான் தான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையும் இப்போது நான் உனக்கு முழுசாக தெளிவுபடுத்த போகிறேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும். கண்டிப்பா உன் சூழ்நிலையும் மாறும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் மாறுவார்கள். உன்னை நம்பியவர்கள் கூட, நீ நம்பிய மனிதர்கள் கூட நடுவழியில் உன்னை கைவிட்டுட்டு போகலாம் என் செல்லமே. ஆனால் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்க போகிறது என்னன்னா உன்னுடைய இறை பக்தியும் நீ செய்த தானமும் தர்மமும் மட்டும்தான். அதனால் நீ பிறந்ததை, இந்த உலகத்தில் நீ பிறப்பெடுத்ததை சாதாரணமாக நினைக்காதே. சர்வ வல்லமை படைத்த இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த அருட்கொடைதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ அழகாக வாழ்ந்து நல்லபடியாக ஜெயிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உன் வாழ்க்கை பாதையை அழகாக்கி உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன். நான் ஒருபோதும் உன்னை தனித்து விட்டுட மாட்டேன். உன் ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் இந்த சாயப்பாவின் சக்தி நிறைஞ்சிருக்கு. நேரம் சரியில்லைன்னு நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த பாதையில் நான் உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறேன். எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை எப்போ செய்யக்கூடாதுன்ற அனைத்து தெளிவையும் புரிதல்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உன் முழுமையான சக்தியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு நான் கொண்டு போவேன். என் அருள் வாக்கை நம்பிக்கையோடு நீ கேட்கும்போது நான் உன் கூடவே இருந்து நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக நாளைக்கே உனக்கான சந்தோஷத்தை வரவழைப்பேன் என் செல்லமே. சில நேரங்களில் பசிக்கும்போது உனக்கு உணவு கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டப்படும் போது உதவி கிடைக்க மாட்டேங்குது, துக்கத்தின் உச்சியில் இருக்கும்போது ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்கல்லவா. எது எப்படி இருந்தாலும் நீ உனக்குள் இருந்தே உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றிக்கோ. மனித உதவிகள் மறுக்கப்படும் போதெல்லாம் உன் உள்ளத்தை நீ தைரியமாக வச்சுக்கிட்டீன்னா இந்த சாயப்பா உனக்கு துணையாக வந்து நிற்பேன். நீ தனியாக நின்று அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்குள்ள ஆறுதலை கொடுத்து உனக்கு தேறுதலையும் ஆறுதலையும் உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பயணத்தில் உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் தாண்டி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரே தோட்டத்தில் ஒரே நேரத்தில் மலர்ந்த பூக்கள் எல்லாம் ஒரே இடத்துக்காக போய் சேருது. சில பூக்கள் பூஜைக்கு போகுது, சில அலங்காரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, சில பூக்களை வாசனைக்காக காற்றில் கலக்கும்படி ஏதாவது செஞ்சிடுறாங்க. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய வாழ்க்கை பயணம் வெவ்வேறு விதத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. மற்றவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் நீ ஒப்பிட்டு பார்க்காதே. உன் கர்மாக்களும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. சாயப்பா இப்படி எனக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்ததற்கு நன்றின்னு நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தான் நாளைய நாள் உனக்கு சந்தோஷ நாளாக இருக்க போகுது. உன்னால் முடிஞ்சதை நீ முயற்சி செய். உன்னால் முடியாத விஷயங்களையெல்லாம்
இந்த சாயப்பா என்கிட்ட விட்டுடு. என்ன நடந்தாலும் அதை உன் நலனுக்காக, உன் நல்லதுக்காக மட்டுமே நான் செய்யும்படி என்னுடைய செயல்களை நான் அமைச்சுக்கிறேன். உன்னை கைதூக்கி வழி நடத்தி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதுக்காகவே தான் உன் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை உருவாக்க போகிறேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கான வழியை திறந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ எதையும் யோசிச்சு எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.